ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்க வீடியோ தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து 6K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான கிவ்அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அது இந்த வீடியோவில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த கிவ்அவே ப்ராடக்ட் வந்து என்னென்னா, ஒரு ஃபேமஸான அகாடமியோட புக்கு தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், வின்னர் வந்து செலக்ட் பண்ணி. தென் வந்து இந்த கிவ்அவேல வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வந்து வின் பண்ணுறது எல்லாத்த பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் வர கோட் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த கோடும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் பண்ண ஒரு பெரிய 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 அச்சீவ்மெண்ட் வந்து இதுதான். இது வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. அதுக்குள்ளே இவ்வளோ சப்போர்ட் வரும்னு ஃபஸ்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். வெளியிலேருந்து பார்த்தா அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய அது சப்போர்ட்னு எனக்கு தான் தெரியும். லைக் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் படிக்க முடியாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லைனா நான் இன்னும் முன்னாடியே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து எப்போவோ வந்துருச்சு. ஆனால் நான் அது வந்து பண்ணவே இல்லை. போக போக வந்து எனக்கு யாராச்சும் என் கூட சேர்ந்து படித்தா நல்லாயிருக்கும், டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய செட்டில் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அந்த கண்டென்ட் வேணுங்கிறதுக்காகவே நம்ம படிப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. என்னோடய ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் யார்ட்டையும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் சேனல் நான் வச்சுருக்கேனே தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும், நம்ம சொல்லி யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு 20 தான் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மீதி வந்தவங்கலாம் அன்னோன் பீப்புள் தான் இருந்தாங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டே ஃபஸ்ட்டு ஆச்சு. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. எனக்கு அது ஃபீலிங்ஸாக சொல்ல வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் சில வீடியோஸ்லாம் ரீச் ஆக நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரீச் பண்ணிட்டேன். அப்போல்லாம் நாங்கள் காலேஜில் லேபில் இருந்தோம். அப்போல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். அது இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து என்னோட சுற்றி இருக்கவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. யாரும் என்னை ஸ்டாப் பண்ணல, அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் போடுற வீடியோஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த 6K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபராக தான் இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. அது ஒரு பெரிய, அது என்ன சொல்கிறது, எனக்கு வேர்ட்ஸ் வந்து இல்லை. லைக் வந்து நீங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னோடய வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் தேடி போடுறேன். அதுக்குமே நிறையா பேட் கமெண்ட்ஸ் வந்து வரும். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறையாவே. ஈவன் என்னோடய பர்சனல் மெயில் ஐடியில் கூட நிறையா பேட் கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எவ்வளோ தான் பேட் கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ணாலும் ஒரு குட் கமெண்ட் வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லாமல் என்னோடய பர்சனல் வந்து இதில் இழுக்க வேணாம். மேக்ஸிமம் நம்ம சேனல் வந்து ஸ்டடீஸ்க்காக ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது ஸ்டடீஸ்க்காகவே போகட்டும், பர்சனல் கண்டென்ட் இதில் கொண்டு வர வேணாங்கிற மோட்டிவில் தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் என்னோடய வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அது நம்பிட்டு தான் இருக்கேன். அப்படி அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆன கண்டென்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதையும் வந்து நான் இப்போ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6K செலிப்ரேஷனுக்காக வந்து நான் கிவ்அவே வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டடீஸ் டிஎன்பிசிக்கான சேனல். இதே வந்து ஏதோ பிஸ்னஸ் சேனல் அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து நம்ம அவங்க ப்ராடக்டை வந்து அவங்க கிவ்அவேலாம் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க. பட் நமக்கு என்ன கொடுக்குறது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய 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 கிஃப்ட்னால் அது வந்து என்னென்னா கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎன்பிசி படிக்கிற வரவங்களாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவே வந்து கரெக்டான புக்ஸ் எங்கே கிடைக்கும், என்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான். லைக் வந்து நானும் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புக் தான் வந்து கிவ்அவே வந்து கொடுக்க போகிறேன். அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபேமஸான புக் தான் வந்து கொடுக்க போகிறேன். அந்த புக் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிவ்அவேவோட செட் ஆஃப் ரூல்ஸ்க்கெலாம் வந்து நம்ம போகலாம். இப்போ வந்து அந்த புக் என்னென்னா,
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த புக் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சுரேஷ் அகாடமிலேருந்து வந்து A3 புக்கு தான். இது வந்து ஹிஸ்ட்ரி புக்கு, பைலிங்குவல் புக்கு தான். இதுதான் வந்து நான் கிவ் அவேவாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாவே அவங்களோட மோட்டிவ்லாம் என்னவாக இருக்குன்னா புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான். நான் வந்து எல்லா அகாடமியும் பார்த்து ஏதாவது ஒரு புக்கு வாங்கி வச்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் அதை யூஸ் கூட பண்ண மாட்டேன். அப்படியே தான் வச்சுருந்த புக்கில் இதுவும் ஒரு புக்கு. இந்த புக் வந்து நான் ஃபேமஸான புக்கு. ஸோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இதை கிவ் அவே ப்ராடக்டாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். இது வந்து நான் யூஸே பண்ணல, எதுவுமே மார்க் கூட பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நேமே எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. இந்த புக் தான் வந்து நான் உங்களுக்காக கிவ் அவே வந்து கொடுக்க போகிறேன். இந்த புக் வந்து கிவ் அவேல வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது தான். நெக்ஸ்ட் ஏதாவது கிவ் அவே இருந்துச்சுன்னா அது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு புக் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி வந்து நீங்கள் வின்னராக வந்து ஆகலாம். ஒரு வின்னர் சூஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு இந்த புக்கை வந்து கொரியர் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து இந்த கிவ் அவேவோட ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கிவ் அவேல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கோட் வந்து நமக்கு ஷோ ஆகும். லைக் வந்து நம்பராக ஷோ ஆகும். அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி எனக்கு மெயில் பண்ணணும். மெயில் ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இப்போ வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. தென் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த மெயில் ஐடி தான். அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக 50K வியூஸாவது ரீச் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ வந்து ரீச் ஆகுறப்போ நாங்கள் வந்து கிவ் அவே வின்னர் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்குமே அந்த கிவ் அவே அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வேணால் நம்மளோட அந்த கோட் பார்த்துட்டு நமக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அனுப்பலாம். லைக் வந்து இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு அதை நிறைய பேர் பார்த்துருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து சீக்கிரமாக வியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட ப்ராசஸை. தென் வந்து இதில் வந்து நம்ம ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ரூல்ஸ்லாம் வந்து நான் எகெயின் உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருக்கணும். தென் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கோட் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக உங்களுக்கு ஷோ ஆகும். அங்கங்கே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான அது ஆர்டரில் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணும். இதுதான். அதுக்கப்புறமேட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதிகமாக அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதனால் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிவ் அவே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். லைக் வந்து எல்லாருக்குமே வந்து இன்னும் 10 டேஸில் வந்து Group 2 எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற இதில் தான் நம்மளாம் இருக்கோம் இப்போது. ஆக்சுவலி எனக்கு வந்து இது இன்னும் ஸ்பெஷல் டே. என்னோடய பர்த்டே வந்து கரெக்டாக செப்டம்பர் 28 தான். அன்றைக்கி தான் வந்து Group 2 எக்ஸாமும் வந்து வைக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான 1 இயர் டேட்டில் வந்து அதுக்கப்புறமும் நம்ம ஒரு கிவ் அவே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிவ் அவேவை மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.